ஒரு சாராரை வந்து குற்றம் சாட்டி அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் பத்திரமா இருக்கணும், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வெறுப்பரசியல். இதை தான் அடிப்படையில் ஃபேசிசம்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு இடத்துல கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், சொல்கிறேன், பொலிட்டிக்கல் சயின்ஸாக சொல்கிறேன். ஒரு பெரும்பான்மையான ஒரு மக்கள் இருப்பாங்க. அந்த பெரும்பான்மையான மக்கள்கிட்ட ஒரு சிறுபான்மையான மக்களை கை காமிச்சு, நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறல்ல, உனக்கு வேலை கிடைக்கல, இல்லை உனக்கு வந்து படிப்பு பார்த்தல, உன் வருமானம் பார்த்தல, நீ கடனில் இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் சொல்லி ஒரு பொய்யை கட்டமைப்பாங்க. அவனை நம்ம எல்லாம் சேர்ந்து அடக்கணும், ஒடுக்கணும், இல்லை அழிக்கணும்னு கூட சொல்லி அதன் மூலமாக ஆட்சிக்கு, இந்த பெரும்பான்மையான மக்களோட வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருவாங்க. அதற்கப்புறமா இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாமல் அந்த சிறுபான்மையான மக்களை வந்து வஞ்சிக்கிறதும் அடிக்கிறதும் அதை அவங்கள காமிச்சு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அடிப்படையில் ஃபேசிசம். அந்த காலத்தில், இந்த காலத்தில் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தோன்னா ரொம்ப நிறைய பேர் மூஞ்சில் அடி வாங்கும். நம்ம ஹிட்லருக்கே போவோம். ஹிட்லர் வந்து அந்த ஊரில் இருந்த அந்த ஒரு சிறுபான்மையாக இருந்தக்கூடிய ஜூ மக்களை கை காமிச்சு அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாதிப்புன்னு ஜெர்மானிய மக்கள்கிட்ட சொல்லி அதன் மூலமாக அவங்கள அடக்கி ஒடுக்கி அழித்து அங்கே தான் ஆரம்பிக்குது இந்த ஃபேசிஸ்ட்ன்ற ஒரு டேர்ம். இன்றைக்கி அதை அப்படியே எடுத்து வந்து நீங்கள் மாடர்ன் பாலிடிக்ஸில் பொருத்தி பாருங்கள். எந்த ஒரு நாடு, எந்த ஒரு ஊராக இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்த மொழி பேசுகிறோம், நம்ம தான் பெரும்பான்மை, அவன் நம்மளை கீழ்த்தமாக நடத்த வந்திருக்கான், அவன் நம்மளை அடிமைப்படுத்திடுவான்னு சொல்கிற யாராக இருந்தாலும், தமிழகத்தில் பக்கத்து மாநில மொழி பேசுகிற ஒருத்தரை நீங்கள் சொன்னாலும், தமிழகத்திற்கு வேலை வாய்ப்புக்காக தஞ்சம் வந்த ஒருத்தரை நீங்கள் சொன்னாலும், தமிழகத்தை தாண்டி இந்தியா அளவில் இந்த சாமி கும்பிட்ற நம்மளாம் ஒரு டீம், அந்த சாமி கும்பிட்றோம் வேறு டீம்னு சொன்னாலும், இதை எல்லாத்தையும் ஃபேசிசத்து கூட தான் பொருத்தி பார்க்கணும். இதற்கான தமிழ் சொல்லு தான் வெறுப்பரசியல். யாரோ ஒருத்தரை வெறுப்பை வச்சு அவங்கள பயமுறுத்தி, அவங்கள மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி அதை வச்சு மக்களை பயமுறுத்தி ஓட்டு வாங்குறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் வெறுப்பரசியல். இந்த வெறுப்பு அரசியலை யார் செய்யறா, யார் மேலே யார் செய்கிறான்றதை இப்போ நான் சொன்ன வச்சு மினிமம் அரசியல் புரிதல் இருந்தாலே உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொன்னேன்னு புரிஞ்சிடும். இப்போ என் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தாவேக்கா என்ன வெறுப்பு அரசியல் பண்ணுது? உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நான் வரிசையாக பட்டியலிடுறேன், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். இந்த பதிலுக்கு நீங்கள் குற்றச்சாட்டை வெறுப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம்?